உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சந்திரா, அவன் உன்கிட்ட சும்மா உதறிட்டு இருக்கான். அத உண்மை நம்பி நீ பயந்து போயிருக்க. இல்லங்க, அவன் பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி செஞ்சதா எனக்கு தோணல. அவன் கிட்ட ஆதாரம் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்ப அதை வெளியில காட்டாம இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, அவன் அப்படி காட்டாம இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லதுதான். அப்படியெல்லாம் நம்ம அசால்ட்டா இருக்க முடியாதுங்க. அவன் தலைக்கு மேல தொங்குற கத்தி. என்னைக்கா இருந்தாலும் அவன் நமக்கு ஆபத்து தான். சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணலான்ற? அவன் யாரு, எந்த ஊரு, என்ன விவரம்னு விசாரிக்க சொன்னனே, விசாரிச்சீங்களா? சுத்துப்பட்டுல இருக்கிற எல்லா ஊர்லயும் அவன் போட்டோவை காட்டி விசாரிச்சிட்டேன். அவன் இந்த பக்கத்து ஆள் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா அவன் வெளியூர்காரனா தான் இருக்கணும். அதை தான் சந்திரா நம்ம கண்டுபிடிக்கணும். சீக்கிரமா அதை கண்டுபிடிங்க. அவன் யாரு, அவன் பேர் என்ன, அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவன் வந்ததுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? இதெல்லாம் தெரிஞ்சாதான் அக்கா கிட்ட அவனை போட்டு கொடுத்து வீட்டை விட்டு துரத்த முடியும். இல்லனா அவன் நம்மள போட்டு கொடுத்து காலி பண்ணிடுவான். நீ சொல்றது புரியுது சந்திரா. சீக்கிரமே அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். இந்த வேகம் பத்தாதுங்க. இன்னும் வேகமா முயற்சி பண்ணி அவன் யாருன்னு கண்டுபிடிங்க. அவனை வீட்டை விட்டு துரத்துனாதான் நாம மகேஷ் ரேவதி கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்த முடியும். அது மூலியமா என் அக்கா காரிய பழிவாங்கவும் முடியும். கண்டிப்பா செய்யற சந்திரா. ரேவதி கல்யாணத்தப்ப அந்த டிரைவர் வீட்டுல இருக்க மாட்டான். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேங்க. பாத்து போ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.